புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. இதோ வாழுகின்ற இறைவன் நம் ஒவ்வொருவரையும் படைத்து பராமரித்து ஒவ்வொரு நாளும் காத்து வருகின்ற உயிருள்ள இறைவன். எத்தனையோ புயல்களில் நாம் சிக்கி தவித்தாலும், எத்தனையோ துன்பங்கள் நம்மை வாட்டி வதைத்தாலும், வாழ்வில் பல கடினமான சூழ்நிலைகளில் நாம் கடந்து சென்றாலும், நம்மை தேடி வரக்கூடிய தெய்வமாக, நம்மோடு பயணிக்கக்கூடிய இறைவனாக, வார்த்தை மனு உருவான கடவுளாக இதோ இந்த கடவுள் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். இவருடைய அன்பு என்றுமே குறையாமல் இருக்கிறது. அவருடைய வாஞ்சை நம்முடைய அந்த இதயத்தை நிரப்புகின்ற வரை அது குறையாமலே இருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என்னுடைய குழந்தை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் நீ என்று நம்மை அரவணைக்க ஓடோடி வந்து கொண்டே இருக்கிறார். இதோ இந்த நற்கருணை ஆராதனை நேரத்திலே மீண்டுமாக நம்மை அரவணைக்க, நம்மோடு பேச, நம்மை ஆசீர்வதிக்க அவர் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். இந்த இறைவனை நாம் நம் உள்ளத்தில் வரவேற்க, அவருடைய குறையாத அன்பை புகழ்ந்து இந்த குறையாத அன்பு என்கின்ற பாடலில் நாம் அனைவரும் இணைவோம். கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான்
அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிகின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. ஆ ஆ ஆ கண்ணீ துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இதோ குறையாத அன்பு, அன்பே உருவான நம்முடைய இறைவன் நம்மை சந்திக்க, நம்மோடு உறவாட, நம்மோடு பேச, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலை மோதுதலையும், ஒவ்வொரு அக்களிப்புகளையும், ஒவ்வொரு துன்பங்களையும், வேதனைகளையும், கண்ணீரையும் அவர் கேட்க, அதை அவர் ஆசீர்வதிக்க, உடைந்து போயிருக்கக்கூடிய அந்த காரியங்களை அவர் ஒட்ட வைக்க இதோ நமது முன்பாக பிரசன்னமாக இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிர்வாதங்களும் இதோ இந்த உயிருள்ள இறைவனுடைய கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வரங்கள். இதோ நம்முடைய இறைவன் நம்முடைய மகிழ்ச்சிக்காகவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய செழிப்பிற்காகவும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடைகள். நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய வேலை, கல்வி, படிப்பு, உறவினர்கள், நண்பர்கள், சூழ்நிலைகள், நம்மிடம் இருக்கக்கூடிய நம்முடைய கலைகள், நம்மிடம் இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றிகள், தோல்விகள் என அனைத்தும் இதோ இந்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடைகள். அந்த கொடைகளுக்காக, அந்த வரங்களுக்காக, அந்த ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய திறமைகளுக்காக, நம்முடைய வாழ்விற்காக இதோ இந்த இறைவனிடம் நாம் நன்றி செலுத்துவோம். அன்பு இயேசுவே, இதோ எங்களுடைய வாழ்க்கையை நீர் நல்லதாக படைத்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் உணர்வதற்கு முன்பாகவே எங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதித்து இந்நாள் வரையாக எங்களை வழி நடத்தி வருகிறீர். அந்த கிருபைக்காகவும், அந்த தொடர்ந்து உம்முடைய உடனிருப்பிற்காகவும், உம்முடைய உடன் பயணிப்பிற்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இறைவா, இதோ இந்த நாளிலும் எங்களை நீர் தேடி வந்ததற்காக நாங்கள் இதோ இந்த தொலைக்காட்சி முன்பாக நேரம் செலவிட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருந்தால், இதோ இந்த ஆலயத்திலே உமது முன்பாக நாங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் முயற்சிகள் எடுத்திருந்தால், அதற்கு முன்பதாகவே நாங்கள் வருவோம் என்று காத்திருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறீர். இந்த நேரத்திற்காகவும் உம்முடைய இந்த பிரசன்னத்திற்காகவும்
நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாங்கள் செலவழிக்கக்கூடிய இந்த 1 மணி நேரம் நீர் ஆசீர்வதிக்க போகின்ற அந்த சூழ்நிலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேச போகின்ற அந்த நேரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீர் அகற்றப் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் சில நேரங்களில் பிரச்சனைகளாக இருக்கலாம். பிரச்சனைகளும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களாக அமைந்திருக்கின்றன. சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்களாக இருக்கலாம். ஆண்டவரே, நீர் நாங்கள் பார்ப்பது போல பார்க்காமல் நீர் அதைவிட பெரியதாக, அதைவிட நிறைவாக, அதைவிட முழுமையாக பார்க்கிறீர். ஆண்டவரே, இன்று நாங்கள் பிரச்சனைகள், துன்பங்கள் என்று அழக்கூடிய அதே காரியங்கள் எதிர்காலத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறலாம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்காகவும் உம்முடைய அன்பிற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உம்மை பாடக்கூடிய, உம்மை புகழக்கூடிய அந்த பலனை, அந்த திறமையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நான் வாழ்வை பற்றி உங்களோடு தியானிக்க, இந்த இறைவனோடு சேர்ந்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வாழ்வு குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது ஒரு அழகான நற்செய்தி வசனம் நம்முடைய இதயத்திற்கு, நம்முடைய மனதிற்கு, நம்முடைய சிந்தனைக்கு இன்று கொடுக்கப்படுகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 வசனம் 10 நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். ஆனால் நான் அவர்கள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். மீண்டுமாக நான் ஒரு முறை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் அதிகாரம் 10 இறை திருவசனம் 10. ஆனால் நான் அவர்கள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று இந்த உலகிற்கு மனு உருவாக, மனிதனாக, உடலாக, இரத்தமாக, உயிரோடு அவர் ஒரு மனிதனாக இந்த உலகிற்கு வந்திருக்கிறார். நமக்கு பல காரியங்கள் நம்முடைய மனதில் இருந்தாலும், நமக்கு பல காரியங்களை அவர் செய்திருந்தாலும், அவர் பல காரியங்களை நமக்கு கற்பித்திருந்தாலும், அவருடைய நோக்கம் நாம் வாழ்வு பெற வேண்டும். நாம் நம்முடைய இந்த அடிமைத்தனத்திலிருந்தும், பாவத்திலிருந்தும், நம்முடைய கட்டுக்களிலிருந்தும் விடுதலை பெற்று நாம் முழுமையான வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தான் இயேசு மனிதனாக மாறுகிறார். அன்பானவர்களே, இன்று நான் வாசித்த இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கிறோம், வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு என்று இயேசு சொல்கிறார். இந்த நிறைவான வாழ்வு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அது வெறுமன உயிரோடு இருப்பது மட்டும் கிடையாது. மாறாக அது ஒரு மீட்படைந்த, மன்னிக்க பெற்ற, விடுதலை பெற்ற, ஆற்ற பெற்ற, செறிவூற்ற பெற்ற, தூயதாக்க பெற்ற ஒரு வாழ்வு. உயிரோடு இருப்பது எளிது. உணவும் உடையும் இந்த காற்றும் கொடுத்துட்டா நம்மளுடைய உடல் உயிரோடு இருக்கும். ஆனால் அன்பானவர்களே, மனித வாழ்வு நிறைவான வாழ்வாக மாறுவது எப்போது அப்படின்னு கேட்டோம்னா, அது எப்பொழுது மீட்கப்படுகிறதோ, எப்பொழுது அடிமை தலையிலிருந்து அதற்கு விடுதலை கிடைக்கிறதோ, எப்பொழுது அந்த வாழ்விற்கான நோக்கத்தை அறிந்து அதை நோக்கி ஓடுகிறதோ, அப்பொழுது மனித வாழ்வு நிறைவான வாழ்வாக மாற்றப்படுகிறது. இந்த நற்கருணையுடைய பிரசனத்திலே நாம் இன்று வந்திருக்கிறோம். இந்த நற்கருணை என்பது மனித வாழ்வுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடை. இந்த நற்கருணை சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். அதுதான் நற்கருணை நாதர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மை. நீ வாழணும், என்னுடைய மகளாக, மகனாக நீ இருக்கிறாய். நீ வாழ்வு பெறும் பொருட்டு நான் என்னையே உடைத்து உனக்காக நான் பலியாக சமர்ப்பிக்கிறேன். அன்பானவர்களே, இன்று நாம் ஒரு 3 நிலைகளை கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம்.
முதலாவதாக நாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரும், இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் கடவுளால் ஆசிக்கப்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய விவிலியத்துல நம்ம பார்க்கிறோம், தொடக்க நூல் சொல்லுது எவ்வாறு அழகாக கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்று. ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக அவர் கூர்ந்து கவனித்து நல்லது என கண்டு ஆசை ஆசையா அற்புதமாக இந்த உலகத்தை படைக்கிறார். தொடக்க நூல் கடவுள் எவ்வாறு உலகத்தை படைத்தார் என்று நமக்கு சொல்லுது அப்படின்னா, நற்கருணை என்பது கடவுள் எவ்வாறு அந்த படைத்த உலகத்தை இன்று வரை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார், இன்று வரை நீடிக்க செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லுகிறது. ஆக நற்கருணை என்பது கடவுளுடைய படைப்பை இன்னும் நீடிக்க செய்யக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது, ஒரு எனர்ஜியாக, ஒரு உத்வேகமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த யூக்கரிஸ்ட் கண்டினியூஸ் கிரியேஷன், இந்த நற்கருணை படைப்பை தொடர செய்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு முறை நற்கருணையை பெறும் பொழுதும், நாம் ஒவ்வொரு முறை இந்த நற்கருணை ஆராதனைக்காக இந்த நற்கருணை நாதர் முன்பாக வீற்றிருக்கின்ற பொழுதும், இந்த நற்கருணை நம்மிடம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, கடவுளாகிய நான் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய அந்த விண்ணக வாழ்க்கை நான் மாற்றி ஒரு மனிதனாக உனக்காக உடைந்து, அதுவும் சில நேரங்களில் அவமானப்படுத்தப்பட்டு, ஏன் சிலுவையில் ஒரு கொடூரமான சாவை கூட சந்திக்க தயாராகினேன் அப்படின்னா, உன்னுடைய வாழ்வு நான் சாவதற்கு தகுதியான ஒரு வாழ்வாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விலை மதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக, விலையுள்ள ஒரு வாழ்வாக, அர்த்தமுள்ள ஒன்றாக இருப்பதால் தான் நான் உன்னுடைய வாழ்விற்காக, நீ வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க நான் தயாரானேன். ஆக அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வு இறைவனால் விலை உள்ளது என்று மதிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்வாக, இறைவனால் உயர்வானது என்று கருதப்படக்கூடிய ஒரு வாழ்வாக, இறைவனால் அன்பு செய்யப்படக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தில் வரும் பொழுதும், ஒவ்வொரு முறை நாம் இந்த நற்கருணையை நம்முடைய உடலில் பெறும் பொழுதும், நாம் உணர்வது நம்முடைய வாழ்வு அர்த்தம் உள்ளது, நம்முடைய வாழ்வு இறைவனால் அன்பு செய்யப்படக்கூடியது, இறைவனால் மதிக்கப்படக்கூடியது. ஆக அன்பானவர்களே, இந்த இறைவன் நம்முடைய உயிர் மூச்சாக, நம்முடைய சுவாசமாக அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்வால் நம்மை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் இறைவன் நல்லது என கண்டதால் தான் அந்த உயிரையும், அந்த காரியங்களையும், அந்த படைப்புகளையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆக அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் எல்லாவற்றையும் விட அதிகமான வகையில் இறைவன் அன்பு செய்வது மனித உயிர்களை. ஆக அன்பானவர்களே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்றால், இறைவன் நம்மேல் கொண்ட அன்பினால் தன்னையே பலியாக கொடுக்க கூட தயாராகிறார் என்றால், நம்முடைய வாழ்வு எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் உணர்வோம். நம்முடைய வாழ்விற்காக இறைவனோடு இணைந்து நன்றி செலுத்துகின்ற இந்த சூழ்நிலையிலே நாம் என் சுவாச காற்றே என்கின்ற இந்த பாடலை பாடி நன்றி உணர்வோடு நம்முடைய சுவாசத்திற்காகவும், நம்முடைய வாழ்விற்காகவும், நம்முடைய உயிருக்காகவும், இந்த நிறைவான வாழ்விற்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இந்த பாடலை நாம் பாடுவோம். சுவாச காற்றை என் வாழ்வின் ஊற்றை இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே,
இறைவா என் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வினூற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். எழில் வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வினூற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவார். நம்மை படைத்த இறைவன்தான் இந்த உலகையும் படைத்திருக்கிறார். அவருடைய உயிரில் இருந்துதான் நாம் உயிர் பெற்றிருக்கிறோம். அவருடைய சாயலில் இருந்துதான் நம்முடைய சாயல் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த உலகம் அவருடைய சாயலாக இருக்கிறது. இந்த படைப்பு அவருடைய படைப்பாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் இறைவனை நோக்கியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, அவருடைய ஆசியால், அவருடைய ஆசையால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அவருடைய அன்பை பகிர, அவருடைய அன்பிற்கு சாட்சியாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக அன்பானவர்களே, முதலாவது நிலையிலே நாம் பார்த்தோம், ஒவ்வொரு உயிரும் கடவுளால் ஆசிக்கப்பட்டது என்று சொன்னேன். இரண்டாவதாக, அந்த உயிர் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த உயிர் கடவுளுடையதாக இருக்கிறது. புனித அல்போன்சஸ் மரிய டி லிகோரி என்பவர் இரட்சகர் சபையை தோற்றுவித்த ஒரு புனிதர்.
ஆயராக இருக்கிறார். 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்த புனிதர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து ஒரு வசதியான வாழ்க்கை முறையை அவர் மேற்கொண்டு நல்ல படிப்புகளை அவர் செய்கிறார். 16வது வயதிலே அவர் ஒரு வழக்குரைஞராக அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். 27வது வயதிலே அவர் ஒரு வழக்கில் தோற்கிறார். அவருடைய வழக்கு ஆடல்களும் அவருடைய சாட்சிகளும் சரியாக இருந்தும் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு செய்து அந்த எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய வழக்குரைஞர் அந்த வழக்கில் வெற்றி பெறுகிறார். இந்த ஒரு சமூகத்தில் நிலவுகின்ற அநீதியை பார்த்து இனிமேல் என்னுடைய கால் இந்த வழக்குரைஞர் என்கின்ற அந்த பணியை செய்யக்கூடிய இந்த நீதிமன்றத்தை மிதிக்காது என்று சொல்லி அவருடைய அந்த பணியை விட்டுவிட்டு பிறர் அன்பு பணிகளை செய்யக்கூடிய அந்த வேலையை எடுத்துக்கொள்கிறார். மிகவும் வறிய நிலையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராக மாறுகிறார். அப்பொழுதுதான் இந்த அவர் வாழ்ந்த அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, இந்த மருத்துவமனையை ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் த இன்க்யூரபிள்ஸ் என்று சொல்லுவார்கள். குணப்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை அவர்கள் மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய இடம் கிடையாது. மாறாக இனிமேல் இவளுக்கு வேற வழியே இல்லை என்று சொல்லி அவர்களை அங்கே விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை, அதுதான் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் த இன்க்யூரபிள்ஸ். ஏன் இது குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்றைய வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களை பெற்றவர்கள் குணம் இல்லாமல் இருந்த காரணத்தினால் அவர்கள் அங்கே அகதிகளாக சும்மா அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த சமுதாயம் என்ன நினைச்சிச்சு அப்படின்னா, இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், பாவிகள், கொடூரமான பாவத்தில் ஈடுபட்டதா அதனுடைய விளைவாக இதோ இந்த கொடிய நோய்க்கு அவர்கள் இரையாகி கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அங்கே கைவிட்டு விடுவோம் என்று சொல்லி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் தி இன்க்யூரபிள்ஸில் விட்டு விடுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய சத்தம் எல்லாம் ஒரே அலறல்களும் ஆண்டவர்களையும் கடவுள்களையும் அவர்கள் பழித்துரைக்கக்கூடியதையும் அவர்கள் கேட்கிறார்கள். ஆக இப்படி கடவுளையும் ஆண்டவரையும் பழித்துரைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அல்போன்சஸ் என்கின்ற புனிதர் அங்கே சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் வழங்கக்கூடியவராக, அறிவுரைகளை சொல்லக்கூடியவராக அல்ல, மாறாக அவருடைய காயங்களையும் புண்களையும் அவர்களுக்கு தேவையான காரியங்களையும் செய்து கொடுத்து அந்த காயங்களுக்கும் புண்களுக்கும் கட்டுக்கள் போட்டு மருந்துகள் தடவக்கூடிய அந்த ஒரு பணியை செய்கிறார். அதே அவர் குருவாகிறார். ஒரு குருவான பின்பு மீண்டுமாக அவர் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆடு மேய்ப்பவர்களுக்காக ஒரு சபையை தொடங்க வேண்டும் என்று முனைப்பாக இருக்கிறார். சபையானது இரட்சகர் சபையாக தொடங்கப்படுகிறது. அப்பொழுது அவர் அந்த சபையை ஏழைகளுக்காக, கைவிடப்பட்ட மக்களுக்காக ஒரு சபை வேண்டும் என்று இந்த சபையை தொடங்குகிறார். அவர் சிறிது காலம் கழிந்து ஆயராகின்ற பொழுது செயின்ட் அகாத்தா டி காட்ஸ் என்கின்ற இடத்திற்கு ஆயராக அவர் நியமிக்கப்படுகிறார். அவர் ஆயராக இருந்த பொழுது அந்த இடத்திலே ஒரு கடுமையான பஞ்சம், இந்த வறுமையில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஆயராக இருந்தும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆயருடைய வண்டியை இழுத்து செல்லக்கூடிய அந்த குதிரைகளை விற்கிறார். அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆயருடைய மோதிரத்தை விற்று இந்த மக்களுக்கு உணவளிக்கிறார். அவரால் முடிந்த காரியங்களை அந்த மக்களுக்கு செய்கிறார். அன்பானவர்களே, ஏன் நான் இந்த புனிதரை பற்றி உங்களிடம் சொல்கிறேன் அப்படின்னா, இவர் இத்தனை காரியங்களை செய்த பொழுதும் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் த இன்க்யூரபிள்ஸ், குணப்படுத்த முடியாத நோயாளிகள் இருந்த அந்த மருத்துவமனையில் இருந்து அவருடைய பணி தொடங்குகிறது. அங்கு தொடங்கிய அந்த பணி குருவாக ஆன பின்பும், ஏன் ஒரு ஆயராக ஆன பின்பும் அவருடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, ஏன் இன்னும் மும்முரம் அடைகிறது. இந்த பணிகளை செய்கின்ற பொழுது ஒரு முறை கூட இதற்கெல்லாம் இவர்கள் தகுதியானவர்களா என்று அல்போன்சஸ் கேட்டதே கிடையாது. மாறாக அவர் ஒவ்வொரு முறை இந்த பணியை செய்கின்ற பொழுதும், மக்களுக்காக அவருடைய சேவையை நல்குகின்ற பொழுதும் அவர் சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்ன அப்படின்னா, கடவுளால் இந்த மக்கள் அன்பு செய்யப்படுவதாக நான் நம்புகிறேன், அதையே உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் கடவுளால் அன்பு செய்யப்படுகிறீர்கள். எனவே அந்த ஒரே ஒரு தகுதிதான், அவர்கள் நல்லவர்களா, கெட்டவர்களா, பாவிகளா, ஏழைகளா, பணக்காரர்களா,
மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மக்களா அல்லது மற்றவர்களால் கைவிடப்பட்டவர்களா அப்படின்னு நினைக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. மாறாக அவர்கள் கடவுளால் அன்பு செய்யப்பட்டவர்கள் என்பதால் அல்போன்சஸும் அவர்களை அன்பு செய்கிறார். அந்த மக்களுடைய வாழ்வு எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளால் அன்பு செய்யப்பட்ட அந்த காரணத்தினால் அல்போன்சஸ் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அன்பானவர்களே, இன்று வாழ்வும் உயிரும் எந்த நிலையில் இருந்தாலும் நாமும் அதை மதிக்கவும் அன்பு செய்யவும் அழைக்கப்படுகிறோம். ஏன் அப்படின்னா இயேசுவும் அதை தான் செய்கிறார். நம்முடைய வாழ்வு எந்த நிலையில் இருந்தாலும், நாம் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் பாவத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும், நாம் இறைவனுடைய அந்த மதிப்பீடுகளையும் விழுமங்களையும் வாழ்வாக்குபவர்களாக இருந்தாலும் இல்லை என்றாலும் இறைவனுடைய அன்பு குறைவதே கிடையாது. நம்மை படைக்கின்ற பொழுது எவ்வாறு இறைவன் அன்பு செய்தாரோ அதே அன்போடுதான் இன்றும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். சில வேளைகளில் நாம் தான் அந்த அன்பிலிருந்து தூரமாக விலகி சென்று விடுகிறோம். ஆக அன்பானவர்களே, இன்று ஒவ்வொரு உயிரும் இறைவனுக்கு சொந்தமானது, இறைவனால் அன்பு செய்யப்படப்படுகிறது. இதை உணர்ந்தோம் அப்படின்னா நாமும் ஒரு சில உயிர்களையும் ஒரு சில நபர்களையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது சில நேரம் பிறக்காத கருவில் இருக்கக்கூடிய சிசுவாக இருக்கலாம், சில நேரம் கஷ்டப்படக்கூடிய தாய்மார்களாக இருக்கலாம், சில நேரங்களில் கைவிடப்பட்ட முதியவர்களாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்ட மக்களாக இருக்கலாம், அகதிகளாக தங்களுக்கென்று ஒரு இடம் இல்லாமல் ஊர் ஊராக நாடு நாடாக செல்லக்கூடிய அகதிகளாக இருக்கலாம், கைதிகளாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், சாகும் தருவாயில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் கடவுளால் அன்பு செய்யப்படுகிறார்கள் என்று நாம் நம்பவும், அந்த ஒரே தகுதியால் அந்த ஒரே காரணத்தினால் நாமும் அவர்களை அன்பு செய்யவும் அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, ஏன் நான் அன்பு செய்யணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்மை படைத்திருக்கக்கூடிய அந்த இறைவன் அவர்களை அன்பு செய்கிறார். அவரே அன்பு செய்யும் பொழுது நாம் எப்படி அன்பு செய்யாமல் இருக்க முடியும்? நாம் எப்படி அந்த உயிரை விலை உள்ளதாக கருதாமல் இருக்க முடியும்? நாம் எப்படி அதை அலட்சியமாக கருத முடியும்? ஆக அன்பானவர்களே, இந்த ஆராதனை நேரத்திலே இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நாம், இறைவன் நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த செய்தியை நாம் உண்மையிலேயே உணர வேண்டும் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரும் நான் படைத்தது, ஒவ்வொரு உயிரும் என்னுடையது, ஒவ்வொரு உயிரும் நான் அன்பு செலுத்துவது என்று இறைவன் உரக்க சொல்லுகிறார். ஆக அது சிசுவாக இருக்கலாம், தனக்கென பேச முடியாத மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக நபர்களாக இருக்கலாம், சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அல்லது ஒன்றிற்கும் உதவ மாட்டார்கள் என்று இந்த சமுதாயத்தால் கைவிடப்பட்ட வயதானவர்களாக இருக்கலாம். இவர்கள் ஒவ்வொருவரும் இறைவனால் அன்பு செய்யப்படுகிறார். அதே போல நாமும் இவர்களை அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் தேடி வருகிறார். எப்படி அல்போன்சஸ் ஒவ்வொரு ஏழையையும் ஒவ்வொரு வறுமையில் இருக்கக்கூடிய நபரையும் ஒவ்வொரு எளிய நபரையும் தேடி சென்று உதவி செய்தாரோ, அவர் உதவி செய்வதற்கு இறைவன் அவர்களை அன்பு செய்கிறார் என்பது மட்டும் தகுதியாக இருந்தது. அதே போல இறைவன் நம்மை தேடி வருகிறார். நம்மை தேடி வரும் பொழுது இந்த சமுதாயத்தை தேடி வருகிறார், இந்த உலகத்தை தேடி வருகிறார். ஆக நம்மை மட்டும் தேடுபவர் இறைவன் கிடையாது, நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் இறைவன் தேடுகிறார். இந்த இறைவனை நாம் இந்த பாடல் வழியாக ஆராதிக்கின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு உயிரும், நம் உயிரும் நம்மோடு இருக்கவர்களுடைய ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது, விலை உள்ளது, இறைவனால் அன்பு செய்யப்படக்கூடிய இறைவனுக்கு சொந்தமானது என்பதை உணர்ந்து இந்த பாடலில் நாம் இணைவோம். அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த
கடந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். வார்த்தையாக நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாக நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். அடிமை அமைப்பு எங்கு ஒளிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு எங்கு ஒளிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த தலைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு
அன்பு தெய்வம். தன்னுடைய இரத்தத்தை சிந்திய இயேசு இதோ நமது முன்பாக பிரசன்னமாக இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் பார்த்தோம், இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும், படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் இறைவனால் ஆசிக்கப்பட்டது, இறைவனுக்கு சொந்தமானது என்று நாம் பார்த்தோம். இவை அனைத்தும் உயிர் பெறுவது இந்த நற்கருணையினால் தான். மூன்றாவதாக, இந்த நற்கருணையினால் தான் நாம் உயிர் பெறுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் உயிரோடு இருப்பது இந்த நற்கருணையால். ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுவது இந்த நற்கருணையால். இந்த வாழ்வை நிறைவாக பெறுவது இந்த நற்கருணையால். இந்த நற்கருணை என்பது யாருக்கும் தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பக்தி முயற்சி கிடையாது. நமக்கான தனியான ஒரு பரிசு கிடையாது. மாறாக இந்த உலகிற்காக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னையே கொடுத்திருக்கிறார். அதுதான் நற்கருணை. இந்த வாழ்வின் ஊற்றும் தொடக்கமுமாக, இந்த வாழ்வு ஒவ்வொரு நாளும் தொடர்வதற்கான காரணமாக இந்த நற்கருணை இருக்கிறது. இந்த நற்கருணையை நாம் ஒவ்வொரு முறை சந்திக்கின்ற பொழுதும் நம்முடைய வாழ்வு மாற்றம் பெற வேண்டும். நாம் ஏதோ வந்தோம், பக்தியா உட்கார்ந்திருந்த என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னுடைய பிரச்சனைகளுக்காக மட்டும் நான் இங்கு இந்த இறைவனிடம் மன்றாடி விட்டு ஜெபித்து விட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் திரும்பி சென்றிருக்கிறேன் என்றால் இந்த நற்கருணை தோல்வி அடைவது, இந்த நற்கருணை தோற்று போய்விட்டது என்பது அர்த்தம். அன்பானவர்களே, இந்த கடவுளுடைய அன்பு, இந்த குறையாத அன்பு, தேடி வருகின்ற இந்த தெய்வம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா நாம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் மாற்றம் அடைய வேண்டும். இதோ இந்த ஆராதனை நேரத்திலே நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய மனம், நம்முடைய உடல், நம்முடைய வாழ்வு என்று அனைத்தையும் ஊடுருவுகிறார் இந்த இறைவன். அவருடைய அன்பினால் நம்முடைய வாழ்வை ஊடுருவ அனுமதி தாருங்கள். அவருடைய அந்த கருணையினால் நம்முடைய மனங்களை ஊடுருவ அவருக்கு நம்முடைய உள்ளங்களை திறந்து வையுங்கள். அவருடைய பிரசன்னத்தால் நம்முடைய வாழ்வின், நம்முடைய சமுதாயத்தின் ஒவ்வொரு பகுதியையும் அவர் ஊடுருவ இதோ அவர் முன்பாக நம்முடைய பிரச்சனைகளையும், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவல நிலைகளையும் நாம் அவர் முன்பாக சமர்ப்பித்து வேண்டுவோம். இந்த வாழ்வை பெறக்கூடிய நாம், இவரால் வாழ்வு பெறக்கூடிய நாம், அந்த வாழ்வை ரசித்து வாழவும், நிறைவாக வாழவும், அந்த வாழ்வை பாதுகாக்கவும், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் அழைக்கப்படுகிறோம். இந்த நேரத்திலே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் சரியான மனநிலையோடு வாழாமல் இருந்த சூழ்நிலைகளுக்காகவும், இந்த வாழ்வை ஏதோ என்று எடுத்துக்கொண்ட அந்த தருணங்களுக்காகவும் மனம் வருந்துவோம். இறைவன் விலை உள்ளது என்று கருதப்படக்கூடிய இந்த வாழ்வை நாம் விலை அற்றது என்று அசட்டையாக வாழ்ந்த அந்த நேரங்களுக்காக, இந்த உடலை அவமதித்த தருணங்களுக்காக, நம்முடைய உயிரை தேவையில்லை என்று நினைத்த அந்த நேரங்களுக்காக நாம் இந்த இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். வாழ்வு விலை உள்ளது. வாழ்வு இறைவனால் மதிக்கப்படக்கூடிய ஒன்று. இந்த நேரத்திலே அன்பானவர்களே, நாம் இந்த வாழ்க்கையை மதிக்காமல் இருந்த சூழ்நிலைகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்க போகிறோம். இந்த நேரத்திலே நான் ஒவ்வொரு சூழ்நிலையையும் எடுத்து சொல்ல சொல்ல நாம் இந்த பல்லவியை பதிலாக நாம் பாடப்போகிறோம். இந்த பல்லவியானது நம்முடைய பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களில் இந்த பாவத்தை நாம் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இந்த பாவங்கள், இந்த அவமரியாதைகள், இந்த காரியங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் செய்யவில்லை என்று நாம் ஒதுங்கி விடாமல், மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய பாவங்களும் இறைவனுக்கு ஒவ்வாத காரியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து இறைவனிடம் நாம் இப்பொழுது மன்னிப்பை வேண்டுவோம். நாம் பாட வேண்டிய இந்த பதிலுரை பல்லவி: இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும்.
இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். தனியாக இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக, குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்புகளை அவர்கள் மட்டும் சுமக்கக்கூடிய அந்த தாய்மார்களுக்காக ஆண்டவரே, அவர்களை இந்த சமுதாயம் தனியாக சுமைகளை சுமக்க விட்டிருக்கிறது. நாங்கள் அதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறோம். தன்னுடைய குழந்தையை பார்ப்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள், இந்த சமுதாயத்திலே அவர்கள் பெறக்கூடிய ஏளன பேச்சுக்கள் என அனைத்தையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அந்த தாய்மார்களுக்காக, அவர்கள் சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீருக்காக இதோ ஆண்டவரே, நாங்கள் உமது முன்பாக மன்னிப்பை கேட்கிறோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். வாழ்வை தரக்கூடிய இறைவா, இதோ பல சூழ்நிலைகளில் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, இந்த குழந்தை பிறந்தால் எங்களால் சரியாக வளர்க்க முடியாது என்று சொல்லி எத்தனையோ குழந்தைகள் இந்த உலகை பார்ப்பதற்கு முன்பாகவே கருசிதைவு செய்யப்படுகின்றது. அந்த சிசுக்களை சில நேரங்களில் நாங்கள் கொன்றிருக்கிறோம். சில நேரங்களில் எங்களுடைய குடும்பத்தில் மற்றவர்கள் அந்த கருசிதைவு செய்ய, கொலை செய்ய நாங்கள் உடந்தையாக அறிவுரை சொல்லியிருக்கிறோம், உடந்தையாக இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமது உயிர், நீர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று ஆசித்த, அன்பு செய்த, விரும்பிய அந்த உயிர் தேவையில்லை என்று நாங்கள் முடிவு செய்த அந்த சூழ்நிலைகளுக்காக, அந்த தருணங்களுக்காக, நாங்கள் கொன்ற அந்த அப்பாவி உயிர்களுக்காக இதோ நாங்கள் உமது முன்பாக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, அந்த அப்பாவி உயிர்களை அழித்த அந்த கொடூரமான பாவத்திற்காக எங்களை மன்னியும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அன்பான ஆண்டவரே, இந்த உலகிலே நீர் எங்களை ஒருபோதும் தனியாக விடுவது கிடையாது. எங்களை நீர் பராமரித்தாலும் எங்களை பேணி வளர்க்க எங்களுக்கு பெற்றோர்களை கொடுத்திருக்கிறீர். அந்த பெற்றோர்கள் வயதாகின்ற பொழுது, அந்த பெற்றவர்களுக்கு சில காரியங்கள் தெரியாமல் போகின்ற பொழுது, அந்த பெற்றவர்கள் அவர்களுடைய வருமானம் இல்லாமல் எங்களுக்கு சுமைகளாக மாறுகின்ற பொழுது அவர்களை நாங்கள் அவமதித்திருக்கிறோம். நீ ஏன் வாழ்ற, ஏன் எனக்கு பாரமா இருக்கிற என்று சொல்லி சில நேரங்களில் சொல்லாலும் சில நேரங்களில் செயல்களாலும் அவர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறோம். ஏன் வாழ்கிறோம் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நொந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளுக்கு அவர்களை நாங்கள் தள்ளி இருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளுக்காக, அந்த பாவத்திற்காக, அவர்களுடைய மனதை காயப்படுத்திய அந்த வேதனைக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய, நீர் எங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே, இந்த அழகான சமுதாயத்திலே நாங்கள் சில கட்டளைகளையும் சில விதிகளையும் விதித்துக் கொண்டு அந்த விதிகளுக்கும் இந்த சமுதாய கட்டமைப்புகளுக்குள்ளும் வராதவர்களை நாங்கள், நீ வித்தியாசமாக இருக்கிறாய், நீ இப்படி இருக்கிறாய், நீ அப்படி இருக்கிற என்று சொல்லி அவர்களை விமர்சித்து அவர்களை கெட்டவர்கள், அவர்களை பலவீனமானவர்கள், அவர்களை வலுவற்றவர்கள் என்று நாங்கள் அவர்களை நம்ப வைத்து
மன உளைச்சலுக்கு அந்த இளைஞனையும் இளைஞியையும் ஆளாக்கிய அந்த நேரங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் சரியானவர்கள் அல்ல என்று அவர்களை நம்ப வைத்திருக்கிறோம். அவர்களுடைய வாழ்வு இந்த சமுதாயத்திற்கு தேவையானது அல்ல என்று நாங்கள் அவர்களை நம்ப வைத்திருக்கிறோம். அந்த மன உளைச்சலில், அந்த மனம் உடைந்த ஒவ்வொரு இளைஞர்களுக்காகவும் ஒவ்வொரு இளம் பெண்களுக்காகவும் இதோ ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னியும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மாந்துயருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர். அழவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.